சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தங்களிலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சாதகமா இருக்காரு, குரு பகவானும் சாதகமா தான் இருக்காரு. ராகுக்கு எதுக்களும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வீடுகள்ல இல்ல, சாதகமாவே இருக்காங்க. போதா குறைக்கு குரு பார்வையும் துளாராசிக்காரங்களுக்கு நேரடியா கிடைக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தும் துளாராசிக்காரங்க இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நாள் சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கு அடுத்த 2 நாள் தொடர்ந்து சோகமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையே அப்படி ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கையா தான் இருக்கும். நிரந்தரமான மன மகிழ்ச்சியோ அல்லது நிம்மதியோ இவங்க வாழ்க்கையில கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில சோதனைகள் அப்படிங்கிறது இவங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, முழு ஈடுபாடோட உழைப்பாங்க. ஆனா இவங்க வேலை பார்க்கிற இடத்துல சரியான மரியாதை கிடைக்காது, அங்கீகாரமும் கிடைக்காது. இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கான ஊதியமும் இவங்க வேலை பார்க்கிற இடத்துல கிடைக்காது. அதே போல ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அமையவே அமையாது. ஒருவேளை ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலையை இவங்க தேடி பிடிச்சாலும் அந்த வேலையில இவங்களால நிரந்தரமா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில இவங்க வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதனால அடிக்கடி இவங்க வேலைகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் இவங்க கை நிறைய வருமானம் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா 2-3 நாளைக்கு தொடர்ச்சியா இவங்க கைகள்ல பண வரத்தே இல்லாம போயிடும். பெரிய அளவுல பண நெருக்கடியையும் சந்திப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாவே இருந்தாலும் சரி, ஏற்ற இறக்கமான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் கட்டாயமா இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன மாசி மாதமும் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த மாசி மாசத்துல பெரும்பாலான துளாராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. அது மூலமா மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கு. போதா குறைக்கு மருத்துவம் சார்ந்த விரைய செலவுகளையும் துளாராசிக்காரங்க கடந்த மாசி மாசத்துல சந்திச்சிருக்காங்க. அதே சமயம் வேலை கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு கடந்த மாசி மாசத்துல அருமையான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு. அதே நேரம் பெரும்பாலான துளாராசிக்காரங்க கடந்த மாசி மாசத்துல நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிருக்காங்க, குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க, ஒரு சிலர் வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. போதா குறைக்கு திடீர் விரைய செலவுகளையும் கடந்த மாசி மாசத்துல ஒரு சில துளாராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மாசி மாதமும் துளாராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்களை மட்டும்தான் கொடுத்திருக்கு. பெரிய அளவுக்கு யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கடந்த மாசி மாசத்திலையும் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கல. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில துளாராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வேலை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அமையல. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரல. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களும் இதுவரைக்கும் ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த பங்குனி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சஞ்சாரம் பண்றார். துளாராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் லாபாதிபதி அப்படிங்கறதால அவர் சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க எதிரிகள் மூலமா கூட உங்களுக்கு ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அதை நம்பலாம். இந்த ஆளு என்னடானா எதிரிகள் மூலமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றானே, இதை எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல உங்களோட எதிரிகள் உங்களை வீழ்த்துறதுக்காக தொடர்ச்சியா திட்டங்களை போடுவாங்க. ஆனா அவங்க போடக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்புகளை கொடுக்காது, ஒரு சில லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க, ஆனா கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு குழி பறிச்சு உங்களை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த குழியில அவங்களே விழுந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சூரிய பகவான் சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு தைரியமான மாதமா இருக்க போகுது. ஒரு சில வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரம் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சு ராகு பகவானும் இருக்கிற காரணத்தால துரோகிகள் மூலமா ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல ஏற்பட போகுது. அதாவது உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற எதிரிகள் உங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறதை நீங்க கண்கூட பார்க்க முடியும். அதே நேரம் உங்க கூடவே இருக்கிற துரோகிகள் ஒரு சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் இந்த பங்குனி மாசத்துல கட்டாயமா ஏற்படுத்துவாங்க.
இதனால இந்த பங்குனி மாசத்துல துளாராசிக்காரங்க உங்க சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்க கூட நெருக்கமா பழகுறவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. அதை விட முக்கியமா புதிய நண்பர்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா இந்த பங்குனி மாசத்துல சுக்கிர பகவான் செவ்வாய் மற்றும் சனி பகவானோட இணைஞ்சு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சஞ்சாரம் பண்றார். இந்த கிரக சேர்க்கை துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் ஒரு சில சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதால பண வரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு திருப்திகரமாவே இருக்கும். பெரிய அளவுக்கு பண நெருக்கடியோ அல்லது கடன் சம்பந்தமான நெருக்கடிகளோ இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. அதே போல சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை இந்த பங்குனி மாசத்துல எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். இதனால பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு இருக்காது. அதே நேரம் சுக்கிர பகவானோட இணைஞ்சு செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதால உங்களோட முன் கோபம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கோபமே வராத துளாராசிக்காரங்களுக்கு கூட இந்த பங்குனி மாசத்துல பலியா கோபம் வரும். அந்த கோபத்தால ஒரு சில பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் நீங்க சந்திக்க வேண்டியது வரும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்கள் மேல கோபம் வரும், குடும்பத்துல இருக்கிறவங்க மேல கோபம் வரும், நண்பர்கள் மேல கோபம் வரும். நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட வேலை பார்க்கறவங்க மேல கோபம் வரும், மேல் அதிகாரிகள் மேல கோபம் வரும். சொந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் மேல கூட உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அதே நேரம் இந்த கட்டுப்பாடு இல்லாத கோபம் ஒரு சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில நீங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம். வேலை பார்க்கிற இடத்துல வேலை பறி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்க வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். அதனால துளாராசிக்காரங்க இந்த பங்குனி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையா இருக்க பழகிக்கோங்க. ஒருவேளை உங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம நீங்க பொறுமையை இழக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான நஷ்டங்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி, சூரியன், செவ்வாய் அப்படின்னு 3 கிரகங்களும் 5வது வீட்டுல இருக்கிறதால பெரிய அளவுக்கான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசத்துல துளாராசிக்காரங்களுக்கு இருக்காது. அதே சமயம் பருவகால நோய்கள், சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி மாதிரியான பாதிப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாசத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில மனக்கசப்புகளும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் கண்டிப்பா ஏற்படும். போதாக்குறைக்கு உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அடுத்ததா இந்த பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 5வது வீட்டுல இருந்து 6வது வீட்டுக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். பொதுவா 6வது வீடு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான நல்ல பலன்களை கொடுக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் லாபாதிபதியான சூரிய பகவானும் ஒன்னா இணைஞ்சு 6வது வீட்டுல இருக்கிறதால விபரீத ராஜ யோகம் ஏற்பட போகுது. இந்த ராஜ யோகம் எதிர்பாராத ஒரு சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறதையும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீண்ட காலமா திருமணமாகாம தவிச்சிட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தத்துல இந்த பங்குனி மாதம் துளாராசி அன்பர்களுக்கு 70% அளவிற்கு நல்ல சுப பலன்களையும் 30% அளவுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க போகுது. நன்றி, வணக்கம்.